வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கீரர் சுவை. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நான் வளர்க்குற சின்ன சின்ன செடிகள் அது கூட ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். நாங்க இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்னால வெளியில போய் செடியெல்லாம் வச்சு வளர்க்க முடியாது, பால்கனியும் கிடையாது. அதனால வீட்டுக்குள்ள நான் என்னென்ன செடி வச்சிருக்கேன் அப்படின்னு தான் காமிக்க போறேன். முதல்ல நம்ம ரெசிபியை பார்த்துடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி கத்திரிக்காய் ஆம்லெட் எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி நல்லா பெரிய சைஸ்ல இருக்கிற கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வட்ட வட்டமா நம்ம நறுக்க போறோம். உள்ளுக்குள்ள விதை அதிகமா இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாவும் நறுக்கிடக்கூடாது, ரொம்ப குண்டாவும் நறுக்கிடக்கூடாது. மெல்லிசா நறுக்கணும்னா நம்ம மசாலா தரும் போது அது பிஞ்சு போயிடும். கட்டையா நறுக்குனீங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதனால இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல வெட்டி எடுத்துக்கோங்க. இப்ப இதுக்குள்ள இருக்கிற அந்த சதையை விழுந்து நம்ம நறுக்கி எடுக்க போறோம். ரொம்ப ஒட்ட நறுக்கி எடுத்துடக்கூடாது, நடுவுல கொஞ்சமா எடுத்துக்கணும். இப்ப இந்த இதுல நான் மெல்லிசா தான் எடுத்துட்டேன். அதனால இது மசாலா தடவும் போது பிஞ்சு போயிடுச்சு. நான் அடுத்தடுத்து காமிக்கிறேன் பாருங்க. அந்த அளவுல இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ரெசிபி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த அளவு உள்ள சதையை வச்சுட்டு நடுவுல மட்டும் வெட்டி எடுத்துக்கோங்க. இப்ப இதுல தேவையான அளவு உப்பு, உங்க காரத்தை பொறுத்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இன்னும் டேஸ்ட் இது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இஞ்சி பூண்டு விழுது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்ப இது ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் கிடையாது. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சத பகுதியில நம்ம வெட்டுறோம் இல்லையா, அந்த நேரமே இதுக்கு ஊறுறதுக்கு போதுமானதா இருக்கும். உள்ள அந்த சத பகுதியில நல்லா சின்ன சின்னதா நறுக்கிக்கோங்க. வெங்காயத்தை எந்த சைஸ்ல நறுக்கிருக்கீங்களோ அதே சைஸ்ல இதையும் நறுக்கிக்கோங்க. நான் இதுல 1/2 பெரிய வெங்காயம் சேர்க்க போறேன். நீங்க சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்தாச்சு. இது கூட உங்க காரத்தை பொறுத்து பச்சை மிளகாய் 2 அல்லது 3 சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூட ஒரு முட்டை. நீங்க முழு கத்திரிக்காயிலையும் செய்யறதா இருந்துச்சுன்னா 2 முட்டை போடுங்க, கரெக்டா இருக்கும். நான் இதுல பாதி செய்யறதுனால ஒரு முட்டை மட்டும் எடுத்திருக்கேன். இப்ப இது கூட தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்திருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். உங்களுக்கு இதுலயும் காரம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்ப இது கூட நீங்க கேரட் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம், இல்ல தக்காளி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்ப இதுல கொஞ்சமா நம்ம கொத்தமல்லி தலையை நறுக்கி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்ப நம்ம ஏற்கனவே அந்த வட்ட வட்டமா நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அதையும் எடுத்துக்கோங்க. இப்ப இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா மீன் பொரிக்கிறப்பல பொரிக்க போறோம். நீங்க இதை தோசைக்கல்லையும் நீங்க பொரிச்சு எடுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துலதான் பொரிக்க போறேன். அப்ப பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. நம்ம வட்டமா வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா அந்த கத்திரிக்காயை முதல்ல உள்ள வச்சிடலாம். உள்ள வச்சுட்டு இப்ப இதுக்குள்ளதான் நம்ம அந்த நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம் முட்டை எல்லாம், அதை உள்ள சேர்க்க போறோம். அந்த உள்ள வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா அந்த வட்டத்துக்குள்ள எவ்வளவு வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு வச்சிடுங்க. இப்ப அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் இதை நம்ம திருப்பி விடணும். அதுக்கு முன்னாடியே நம்ம திருப்பினோம்னா என்ன ஆகும்னா உள்ள உள்ளது ஃபுல்லா அப்படியே உதிர்ந்து கீழே விழுந்துரும். அதனால ஒரு சைடு நல்லா வெந்து செவந்த பின்னாடி இதை திருப்பி போடுங்க. இப்ப ஒரு பக்கம் நல்லாவே செவந்துருச்சு. இப்ப திருப்பி போடலாம். முட்டையும் வெங்காயமும் வேகமாவே வெந்துடும். ஆனா கத்திரிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். அதனாலதான் இந்த கலர்ல வருது. இது கருகல நல்லா செவந்திருக்கு, அவ்வளவுதான். டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், இது வெந்துருச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்ப மீத இருக்கிற கத்திரிக்காயிலையும் இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் தீந்து போயிடுச்சுன்னா இடையில ஊத்திக்கோங்க. நல்லா செவந்த பின்னாடி திருப்பி விடுங்க. அப்பனாதான் கத்திரிக்காய் நல்லா இருக்கும். 2 பக்கமும் ஒரே மாதிரி வேக வச்சுக்கோங்க. நம்மளுடைய கத்திரிக்காய் ஆம்லெட் தயாராயிருச்சு. நீங்களும் உங்க வீட்டுல இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ செடிகளை பார்க்க போலாம். இதுதான் நான் வளர்க்குற சின்ன சின்ன செடிகள். தக்காளி, புதினா, பச்சை மிளகாய், இது 3 தான் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஆரம்பத்துல வைக்கும்போது கடையில வாங்கிட்டு வந்த புதினா இருக்கு இல்லையா அதோட தண்டை தான் வச்சேன். தண்டு வைக்கும் பொழுது ரொம்ப மெல்லிசா இருக்கிற தண்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு வராது. நல்லா அடி கனமா இருக்கிற தண்டா வச்சீங்கன்னா கண்டிப்பா அது வரும்.
ஒரு 5 தண்டு தான் நான் வச்சேன். அந்த 5 தண்டு இதுல தான் வச்சிருந்தேன் முதல்ல. அப்புறம் இந்த செடியவே நான் பிரிச்சு தனித்தனியா வச்சுதான் இவ்வளவா வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. 5மே தனித்தனியா பிரிச்சு பக்கத்துல வச்சு இந்த பெரிய தொட்டியில வச்சிருக்கேன். இது வச்சு ஒரு 2 மாசம் ஆகுது. 2 மாசத்துல நான் வச்சதுல இருந்து ஒரு 6 தடவையாச்சு நான் அதை பறிச்சிருப்பேன். இப்ப நாங்க இருக்கிறது 2nd ஃப்ளோர்னால நான் அந்த ஜன்னலுக்கு பக்கத்துல கொஞ்சம் இடம் இருக்கு. அந்த இடத்துலதான் எல்லா செடிகளையும் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இதுவும் அப்படித்தான். தக்காளி வந்து வீட்டுல இருக்கிற அந்த அழுகின தக்காளி இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டு அதுல இருந்து வளர்ந்ததுதான். இப்ப இதுல வந்து மொத்தம் வந்து 5 செடி இருக்கு. நான் இவ்வளவு பெருசா வரும் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல. அதனாலதான் நான் இந்த தொட்டில மொத்தமா வச்சுட்டேன். அது இப்ப வளர்ந்து அப்படியே வளைஞ்சிருச்சு. அதனாலதான் கம்பு கொடுத்து இதை கட்டி வச்சிருக்கேன். இதுல வந்து வாரம் ஒரு தடவை வந்து முட்டை கூடு இருக்கு இல்லையா, அதை வந்து மிக்சியில நல்லா அடிச்சு தண்ணியில கலந்து ஊத்துவேன். இப்ப இதுவும் இப்ப பூக்க ஆரம்பிச்சிருக்கு. பூத்து ஒரு சின்ன காயும் விட்டுருச்சு. இந்த செடி வச்சும் ஒரு 2 மாசம் இருக்கும். புதினா வைக்கும் பொழுதுதான் இதோட விதை போட்டேன். அது மெதுவா வளர்ந்து வர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அடுத்தது பச்சை மிளகாய் செடி. பச்சை மிளகாய் செடியும் அப்படிதான். நான் ஊர்ல இருந்து கொண்டு வந்த இந்த காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அதுல உள்ள விதையை தான் நான் உள்ளுக்குள்ள வந்து போட்டு வச்சேன். அதுலயும் ஒரு 10-12 செடி வந்துச்சு. என் பையன் ஏறி பிச்சு போட்டது போக மீத ஒரு 6 செடி மிஞ்சிச்சு. அதை தான் தனித்தனியா இப்ப வச்சிருக்கேன். அடுத்து நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா பூச்செடி வைக்க போறேன். விதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் அந்த செடி வச்சது கிடையாது. அந்த பூச்செடியை வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். நான் முத இதை வந்து போடுறதுனால நான் கொஞ்சமா தான் போட போறேன். மண் வந்து மொத்தமாவே 10 கிலோக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். முன்னாடி வந்து சின்ன பாக்கெட் வாங்கிட்டு இருந்தேன். அது வந்து $1 25 சென்ட் அந்த மாதிரி இருக்கும். 2 சேர்த்து வாங்கினோம்னா $2 அந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ விதை பாக்ஸ் இதுதான். இதுக்குள்ள வந்து நல்லா குலுக்கிட்டு இதுல உள்ள விதையை வந்து போட சொல்லியிருக்காங்க. இது மொத்தமா 10 கிலோன்னு வாங்கும் போது $3 50 சென்ட் அந்த மாதிரி வந்துச்சு. இப்ப இந்த வந்து தொட்டில தான் நான் வந்து வைக்க போறேன். ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஓட்டை நல்லா பெருசா இருக்கும். அதனால கீழே ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேல வந்து நான் இதை வைக்கிறேன். தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதுல வடிஞ்சுக்கும். இல்ல இந்த மாதிரி பெரிய செடி வச்சோம்னா கீழே வந்து வேற அந்த ஓட்டை வழியா வெளியில வந்துடும். நம்ம அப்ப அந்த தயிர் டப்பால தண்ணி ஊற்றி வைக்கும் போது வேறே வந்து தண்ணியை உறிஞ்சி எடுத்துக்கும். நம்ம அடிக்கடி தண்ணி ஊத்தணும்னு அவசியம் கிடையாது. மேல கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம தண்ணி ஊத்தினா போதும். இந்த மாதிரி செடி வளர வளர அந்த தண்டு பெருசாக நான் அதுல கொஞ்சம் கொஞ்சமா மண் சேர்த்துட்டே வந்தேன். அது ஏன்னா அப்புறம் அடியில உள்ள தண்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படி சேர்த்துட்டு வந்தேன். இப்போ பூச்செடி போட்டுடலாம். இப்போ இந்த அடியில உள்ள மண்ணெல்லாம் நல்லா அழுத்தி விட்டுட்டு விதை போட்டுட்டு அதுக்கு மேல வந்து நம்ம அழுத்தக்கூடாது. அதனால மேலாப்ல கொஞ்சமா தான் விதை போடுறேன். இது எப்படி வளருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் மீத உள்ளதெல்லாம் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ விதை போட்டாச்சு. இது மேல கொஞ்சமா மண் போட்டுட்டு நம்ம தண்ணியை வந்து தெளிச்சு விட்டாவே போதும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டாவே போதும். இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து நல்ல வெயில்ல வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. சன்லைட் படுற இடத்துல வைக்கணும் அப்படின்னு. இந்த இடத்துல எங்க வந்து சன்லைட் வந்து நல்லா வருதோ அந்த இடத்துலதான் நான் வைக்க போறேன். அவ்வளவுதான், இதை வச்சிடலாம். இது கூட இந்த மாதிரி ஒன்றும் கிடைக்கும். இந்த மாதிரி இதுல எப்படின்னா தண்ணி கீழே வந்து ஸ்டோர் ஆயிரும். இதை நம்ம தனியாவும் கழட்டி எடுக்கலாம். எக்ஸ்ட்ரா வர தண்ணி ஃபுல்லா அதுலயே வந்து செட் ஆயிக்கும். நம்ம ஊத்தும் போது அதுக்கு ஏத்தாப்புல ஊத்துனாவே போதும். இப்படிதான் நான் என்னோட செடிகளை எல்லாம் நான் மேல வச்சிருக்கேன். அந்த விண்டோ பக்கத்துல வச்சிருக்கேன். இப்ப இந்த செடி பாருங்க, நான் சொன்ன மாதிரி வேறு வந்து இதுலயே நல்லா பெருசா வந்துருச்சு இல்லையா, அதனால கீழே ஒரு தயிர் டப்பா இருக்குல்ல, அந்த தயிர் டப்பாவை வச்சுட்டு அதுக்குள்ள தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இப்ப இந்த வேர் வழியா அது எடுக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து நம்மளுக்கு தண்ணி அதிகமா ஊத்தணும் அவசியம் கிடையாது. எப்பயாச்சும் மேல வந்து மண்ணு காஞ்சிருக்கிறப்பல நம்மளுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அப்ப மட்டும் தண்ணியை மேல வந்து தெளிச்சு விட்டாவே போதும். இப்ப இந்த செடி வச்சும் 2 மாசம் ஆயிடுச்சு. நான் வந்து மொத்தமா போடும்போது விதையெல்லாம் வருமோ வராதோ, ஏன்னா வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்குறோம் இல்லையா, அதனால வருமோ வராதோ அப்படிங்கிற ஒரு டவுட்ல தான் வச்சேன். இப்ப இது பாருங்க பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அதுக்கடுத்து உள்ளது வந்து கொஞ்சம் சின்ன செடினால அது இன்னும் பூக்க ஆரம்பிக்கல. நான் வைக்கும் போது ஒரு டவுட்டோட தான் வச்சேன். வீட்டுக்குள்ள வைக்கிறோம், வெயில் அவ்வளவா வராது, எப்படி வளர போதும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா நல்லா வந்துருச்சு. இந்த புதினா வந்து இந்த செடி தான் மெயின். இதை வந்து நான் வளைச்சு அப்படியே மண்ணுக்குள்ள வந்து அமைக்கி வச்சிருக்கேன்.
அதை பார்த்தீங்கன்னா இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி வளைச்சு வச்சிருக்கேன். இது ஒரு 10-15 நாள் கழிச்சு நல்ல வேர் ஊன்ன பின்னாடி நம்ம கட் பண்ணி விட்டோம்னா இது ஒரு செடி 2 செடியா மாறிடும். இதுக்கு இடையில நம்ம கட் பண்ணி விட்டோம்னா அது வாடி போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு வேர் வந்து நல்லா ஊண்டி இருக்காது. அவ்வளவுதான். இதுதான் என்னோட அந்த சின்ன சின்ன செடிகள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.